சார் வணக்கம் சார். வணக்கம். சில படங்கள் வந்து இப்போ வர்ற வாரங்களில் செம்ம வெயிட்டிங்கில் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு கிராண்டான படங்கள் தான். அதில் முதல் பட்டியலில் இருக்கிறது வந்து டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படம். இதில் வந்து ஹீரோயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில படம் கண்டிப்பாக தோற்றுரும். ஸோ அதுக்கு இணையாலாம் இல்லை, ஆங்கில படமே தான். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இருக்குது. அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக கேரா அத்வானி அவங்க தான் வந்து கேரா அத்வானி, அப்புறம் ஒரு நயன்தாரா நடிச்சிருக்காங்க, இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர்லாம் நாங்கள் பெரிய திரையில் பார்க்கும்பொழுது இப்போ என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கன்னு. அதே மாதிரி ரத்த கலரியா இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. 2-3 எஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்துல. 3 கெட்டப்ல ஒரு ரத்த கலரியா இருக்க போது தாய் தந்தைக்கும் மகனுக்குமான சண்டையா கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமான படமா உருவாக்கி வச்சிருக்காங்க. கதையை நம்ம பெருசா யூகிக்க முடியல. அதனால அது படம் வரும்போது தான் பார்க்கணும். பட்டு அதை ஒரு ஆங்கில படத்துல வர்ற மாதிரி சில காட்சிகள் எல்லாமே கூட ஏ சர்டிஃபிகேட் வாங்குற காட்சிகள் எல்லாமே நிறைய இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஓகே சார், ஓகே. இது தொடர்ந்து வந்து கராத்தே பாபு அப்படின்ற படம் கூட லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் ஹாய்ன்ற படமும் இருக்கு. ஸோ இதோடைய மோதல்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 26ஆம் தேதியே டாக்ஸிக் ரிலீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹாய்ன்ற படமும் வருது. இதுல பாத்தீங்கன்னா டாக்ஸிக்லயும் நயன்தாரா இருக்காங்க, ஹாய்லயும் நயன்தாரா இருக்காங்க. ஒரே வாரத்துல டபுள் ப்ரொமோஷனா இருக்கு நயன்தாரா படத்துக்கு. இல்லைங்க, ஹாய் படம் வந்து அவங்களுடைய சொந்த படம். நயன்தாரா சொந்தமா தயாரிக்கிற படம். அதை பாருங்க, இப்பவே கவினோடு பல ஊர்களுக்கு கிளம்பிட்டாங்க. ஆமா, ப்ரொமோஷனுக்கு. எப்பவுமே ப்ரொமோஷனுக்கு வராத நயன்தாரா இந்த படம் அவங்க சொந்த படம்னு கிளம்பி போறாங்க. கவினை கூட்டிக்கிட்டு அப்படி போறாங்க. இங்கன்னு போய் பயங்கரமா இதுல ட்ரிச்சியில கூட நடந்தது. அவங்க பாட்ட கிளம்பி போறாங்க. அப்ப இந்த படம் ஓடணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அவ்வளவு இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. இதுவே மற்ற படங்கள் வரும்பொழுது அவங்க அதை கண்டுக்கிறது இல்லை. இனிமேலாவது அவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு காட்டுகிற அக்கறையை அவங்கள வச்சு படம் எடுக்கிற இன்னொரு படத்துக்கும் கட்டாயமா காணும். இன்னொரு தயாரிப்பாளருக்கும் அந்த சலுகையை அவங்க கொடுக்கணும். அது செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அதே நாள்ல வேற என்ன, கராத்தே பாபு. கராத்தே பாபுக்கு கொஞ்சம் பினான்சியல் சிக்கல் இருக்கு. ஏற்கனவே சில கொடுக்கல் வாங்கல் அந்த படம் சிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நினைத்த தேதியில் வருமாங்கிறது தெரியல. பட் ஒரு டாக் ஒன்று அதை எப்படியா கிளியர் பண்ணிடலான்னு போயிட்டு இருக்காங்க. அது தெரியல. இப்போ ரியலா நடந்துட்டு இருக்க அசம்பிளிக்கும் இப்போ அந்த படத்துல நடக்கிற அசம்பிளிக்கும் சமக்காப்போ இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. வெளிவந்தா ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் படமா இருக்கும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் வருவதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாருமே ஒரு சில இப்போ சீரியல்ஸா இருக்கட்டும், பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகளில் சில விஷயங்கள் வந்து எல்லாரும் ரசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாஸ்தி. அதில் வந்து பிக் பாஸும் ஒரு விஷயம். பட்டு இந்த பிக் பாஸோடைய பெரிய ஆரவாரம் என்ன அப்படின்னா, இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்க விஷயம், சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணவங்க, இந்த ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான் வந்து நமக்கு பார்த்துருப்போம். பட் இதில் வந்து காமன் மேன் ஒரு பீப்புள் வந்து உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனைக்கு இப்போ ஆடிஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் இந்த ஆடிஷனே வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. அந்த பேசு பொருள் என்னன்னா, எல்லோரையும் வர வச்சு, அதாவது சாமானிய மனிதனை கூட வர வச்சு அவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்புற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வெளியில பேசப்படுது. பட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அந்த நிகழ்ச்சிக்காக அவங்க டிஆர்பியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, வச்சு நீங்க அடிக்க தான் ஒரு வாள் உருவாகும், ஒரு அருவா உருவாகும். நீங்க எதையுமே அடிச்சு நெருப்புல காட்டாம ஒன்றும் உருவாயிடாது. அப்ப இந்த மாதிரி காமன் மேன் பிக் பாஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து சிலரை செலக்ட் பண்ணி பிக் பாஸ்க்குள்ள அனுப்ப போறாங்க. அப்போ இங்கே வந்து நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி வர்ற ஒரு 5000 பேரை நீங்கள் கணக்கில் வைங்க. ஒரு 5000 பேர்லேருந்து நீங்கள் 2 பேரை எடுக்கணும், 3 பேரை எடுக்கணும்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்ச 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அதில் மெல்ல மெல்ல கழிச்சு கூட்டி ஒரு 50 பேர் 60 பேரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸுக்கு அவ்வளோ பேரை தான் நான் அனுப்ப முடியும். அப்போ இது எவ்வளோ பெரிய சவால். இப்போ வர்றவங்கள்ட்டலாம் நீங்கள் தடவி கொடுத்து சூப்பருங்க அப்படின்னீங்கன்னா எப்படி உள்ள அவங்கள அலோவ் பண்ண முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்களா? ஒரு இழிச்சொல், பழி சொல், கோபம், வெறுப்பு, ஆத்திரம் எல்லாத்தையும் அவங்க மேல திணிக்கிறது. அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கானான்னு டெஸ்ட் பண்றது. ஸோ அதுதான் அவங்கள ஒரே அடியா வந்து மலிவுபடுத்தி இழிவுபடுத்தி அவங்கள வந்து தரக்குறைவா பேசணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. அங்க இருக்கிறவங்களும் அப்படிப்பட்ட நபர்கள் இல்லை. பட் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் இதுதான்.
வர்றவங்கள இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, அதுல தாக்கு பிடிச்சி யாராவது நின்னாங்கன்னா அவங்கள நம்ம உள்ள கூட்டிக்கலாங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால சும்மா ஒருத்தரை கூப்பிட்டு இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சேனல்ல அவங்களை அசிங்கப்படுத்துறதுங்கிறது அசிங்கப்படுத்துகிறவர்களுக்கே எதிர்வினையா முடிஞ்சிடும். அப்ப அதை அவங்க செய்யறாங்கன்னா இது வேற வழி இல்லைன்னு செய்யப்படுகிற ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். அதனால பெரிய அளவு அவங்க மேல கோபப்பட்டு அவங்களுக்கு சாபம் கொடுக்கறதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ அது நிகழ்ச்சிக்காக ஒரு தேர்வு தான். அப்ப அந்த தேர்வு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எப்படி ஒரு ராணுவ பயிற்சிக்கு ஆள் தேவைப்படுதோ இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு சின்ன பணியா இருந்தா கூட ஒரு 1000 பேர் 2000 பேர் அங்க வந்து நின்று அந்த அந்த 5 இடங்களுக்கு அவ்வளவு ஒரு 50,000 பேர் போராடுற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. எல்லாரும் நான் தான் கிரேட்டு, நான் போனேன்னா ஜெயிச்சிருவேங்கிற எண்ணத்தோட தான் இருக்காங்க. அப்ப எல்லாரையும் நீங்க வந்து செலக்ட் பண்ண முடியாது. அதுல ஒரு குறிப்பிட்ட பேரை தான் நீங்க பண்ணணும். அப்ப நீங்க ஃபில்டர் பண்ணி கொண்டு வர்றது இருக்குல்ல, அது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க கலந்துக்கிறவங்கள விட அங்க ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் டென்ஷன் அதிகம். நம்ம இந்த டென்ஷனை பார்க்க மாட்டோம். யாரு அதை செலக்ட் பண்றாங்க பாருங்க, அவங்க டென்ஷனை பார்க்க மாட்டேங்கிறோம். வர்றவன் டென்ஷனே பாக்குறோம். அவனை ஏன் இப்படி பண்ற, அவனை ஏன் இப்படி கேட்கிற அப்படிங்கிறோம். அதான் சொல்றேன். அதனால இது வந்து அப்படிதான் செய்ய முடியும், அந்த நிகழ்ச்சி அப்படிதான் பண்ண முடியும். ஓகே ஓகே, சிறப்பு. ஏன்னா நான் சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பேசினதும் நிறைய பேர் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஊத்துறாங்க. ஆமா, அப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சில பேருக்கு அது என்ன விஷயம்ன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதனால யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ போய் தயவு செய்து கலந்துக்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே 2-3 பேர் போயிருக்கு. சிறப்பு சார். ஓகே ஓகே சார். அப்புறம் வந்து இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸ் இப்போ இவங்களுடைய சில விஷயங்கள் இப்போ படத்தேர்வு இந்த விஷயம்லாம் இருக்கு. பட் நிறைய இப்போ புதுமுகங்களும் ஒரு சில ஒரு இப்போ என்னன்னா கதை நல்ல கதையா இருக்கும். அந்த நபர் வந்து யாரு, அந்த இயக்குனர் வந்து இவருக்கு தெரிஞ்சவராக இருப்பார். அந்த நடிகருக்கு இவர் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் இந்த வந்து கதையை வந்து தேர்வு பண்ணும் பொழுது ஒரு டைரக்டரை மையமா வச்சு ஒரு விஷயத்தை செலக்ட் பண்றதா, இல்லை அந்த கம்பெனியோடைய சில இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம நடிச்சா நல்லா இருக்கும், இல்லை இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தேர்வு இருக்கா, இல்லை அப்படின்னா அங்கே உள்ள பணத்தோடைய வேல்யூ வச்சு இவ்வளோ விஷயமும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கா? ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சில விஷயங்கள் ஏன் இந்த கேள்வியை மையமாக வச்சேன்னா, ஒரு ஹை ப்ரொஃபைலான ஒரு படம் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்றதை எதிர்பார்க்குறோம். பட் அந்த ஹை ப்ரொஃபைல் படம் போய் பார்த்தோன்னா பார்க்க முடியல அப்படின்ற ரிவ்யூஸ் தான் கிடைக்குது. ஒரு சாதாரண படமாக இருக்கும், அந்த படத்துக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு மையப்படுத்தி நிறைய விஷயம் இண்டஸ்ட்ரியில் தவறாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. தவறுனா ஒரு புரிதல் இல்லாத ஒரு போக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது சமீபத்தில் நடக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மகுடம் படத்தை சொல்றீங்களா? பொதுவாகவே படத்தை சொல்றேன். நீங்க எந்த படம், சின்ன பட்ஜெட் படம், இப்போ வரக்கூடிய பெரிய பட்ஜெட் இல்லைங்க. ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நிறைய இங்க காரணங்கள் இருக்கு. ஒரு படம் மோசமா போறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல இந்த ஈகோ, நான் தாங்கிற திமுரு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தை காலி பண்ணிடும். சரி, விஷாலுக்கு அப்படிதான் வந்து மகுடம் படத்தில் நடந்ததா நான் நம்புறேன். ஏன்னா ஆக்சுவலா இந்த படத்தினுடைய இயக்குனர் ரவி அரசுன்னு வேற ஒருத்தர், நம்ம ஏற்கனவே அவரை பத்தி பேசினோம். இப்போ இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, இது என்ன டைரக்ஷன், பெரிய டைரக்ஷன், நமக்கு தெரியாதுதான், நம்ம பண்ணிடலாமே. ஏற்கனவே மிஸ்கினை விரட்டி விட்டு அந்த படத்தை நானே பண்றேன், துப்பறிவாளன் 2 நான் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த படத்தை பார்த்தோன்னே தான் தெரியுது, ஐயோ அந்த படம் தப்பிச்சுக்கிறான்னு. ஓகே ஓகே. இப்போ ஈஸியா டைரக்ஷனுங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். இப்போ இவர் அர்ஜுன்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணார். நீங்க என்ன பண்ணி என்ன பயன், இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா உங்க கெப்பாசிட்டி என்னன்னு. அப்போ ஒரு படத்தை, ஒரு காட்சியை இவ்வளவு நேரத்துக்குள்ளதான் கொடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை விஷயமே உங்களுக்கு தெரியல. அது பாட்டு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. ஒரு காட்சி வதன்னு பேசிட்டே இருக்காங்க. அப்போ கிறிஸ்பா ஒரு காட்சியை கொடுக்கணுங்கிறது கூட தெரியாம ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்வியை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு படம் தோல்வி அடையறதுக்கு என்ன காரணம், படம் நிறுவனமா அல்லது டைரக்டரா அல்லது நடிச்சவங்களா அப்படின்னு நீங்க கேட்டதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம பேசணும்னா ஒரு தனிப்பட்ட ஈகோ. அந்த டைரக்டரை இன்னும் கொஞ்சம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நீ ஏன் இந்த படத்தை பண்ணியா அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு உருப்படியான படமா வந்திருக்கும். எனக்கே எல்லாம் தெரியும்னு இறங்குறது இருக்குல்ல, அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க. அந்த படத்தை பற்றி ஒருத்தர் ஒரு தியேட்டர் ஓனர் சொல்றாரு, சார் முதல் ஷோ கூட்டமா வந்தாங்க சார், 2வது ஷோ 3 டிக்கெட் தான் சார் வித்துதுங்க. அடுத்த நாள் தூக்கிட்டு வேற படத்தை போட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இவ்வளவு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படம், இவ்வளவு பொருள் செலவுல எடுக்கப்பட்ட ஒரு படம், அதை எவ்வளவு அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஈஸியா டீல் பண்ணியிருக்கீங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு, என்ன பண்ண முடியும்.
இல்லை எனக்கு அந்த ஆதங்கம் எதுக்கு இந்த கேள்வியை நான் இப்போ வச்சேன் அப்படின்னா, முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போதே சரி இந்த வாரம் வந்த படங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஆரம்பிப்போம். அந்த படத்துக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். பட் இந்த வாரம் வந்ததுல எந்த படத்தை பத்தியும் பேச முடியல அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற வருத்தத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆமாமா, இருக்கு. ஆக்சுவலா வந்து ராமன் லீலான்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. ராம்லீலா, அப்புறம் முதராத்திரி அப்படின்ற ஒரு ஆமா, இந்த முதராத்திரிங்கிற படம் நல்லா இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. இத்தனைக்கும் மிகப்பெரிய நிறுவனம் மைத்ரி மைத்ரி மூவிஸ். அந்த படம் நான் பார்க்கல. டைட்டில் பார்த்தோன்னே நான் போகல. என்னடா இது ஏதோ பிட்டு படமா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் போகல. ஆனால் போனவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, சூப்பர் படம். ஓகே ஓகே, நல்ல ஒரு காமெடி தேர்வா இருக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒரு டைட்டில் ஒரு படத்தை எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண வைக்குது. இது வேற டைட்டிலே கிடைக்கலையா? ஏன் இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறீங்க? இப்போ நல்ல படம் எடுத்து பல பேர் இந்த படத்துக்கு உள்ளே வர மாட்டாங்க. பெண்கள் குழந்தைகள்லாம் கட்டாயமா இந்த படத்துக்குள்ள வர மாட்டாங்க. நீங்க என்னதான் நல்லா இருக்குன்னு வெளியில போய் சொன்னா கூட வா மகளை கூப்பிட்டுக்கிட்டு வாமா நம்ம முதராத்திரி படம் பார்த்துட்டு வரலாம்னு யாராவது ஒரு அம்மா கூப்பிடுவாங்களா? யாராவது ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை கூப்பிடுமா? கண்டிப்பா கூப்பிடுமா. டைட்டிலே அப்படி மைனஸ் ஆகி. ஓகே ஓகே. அப்போ இதெல்லாம் யோசிக்காம ஒரு டைட்டில் வச்சுட்டு இவ்வளவு நல்ல படம் எடுத்து கொடுத்து யாருக்கு என்ன பயன்? அதே மாதிரி இந்த ராமின் லீலா டபுள் ஆக்குபன்சின்னு ஒரு படம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. ஆமா, அதே கதை தான் இது. இப்போ இவங்க 2 டைரக்டருமே ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து சுட்டுருக்காங்க. அவர் ஸ்டைலுக்கு எடுத்துட்டாரு, இவர் ஸ்டைலுக்கு எடுத்துட்டாரு. அதுவும் ஓடலை, இதுவும் ஓடலை. ஸோ இந்த மாதிரி எங்கேருந்தோ தயாரிப்பாளர் வராங்க, பணத்தை கொட்டுறாங்க, நமக்கு என்னன்னு நினைச்சு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கு. நிச்சயமா. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படின்றது இன்னைக்குள்ள இண்டஸ்ட்ரியில இருக்கு. பட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் இருக்குது. சார், துருவ் விக்ரம் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. பட் அதுவும் கேன்சல் ஆகிருந்தது. பட் அங்கே என்ன நடந்தது, எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சு அவர்? ஆக்சுவலாக இந்த பைசன்கிற படத்தில் நடித்த பிறகு துருவ் விக்ரமுக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சிருச்சு. ஓகே. அந்த நேரத்தில் வந்து ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் அவர்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறாரு, ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வர்றாரு, கதை சொல்கிறாரு, ரொம்ப பிடிச்சி போய் உடனே அட்வான்ஸ் வாங்கி இந்த படத்தில் உடனே டேட்டு தரேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் இந்த கேமராமேனை மாற்றுங்கிறாங்க, அவர் துருவ் சொல்கிற கேமராமேன் போடுறாங்க. அப்புறம் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட ஐடியாக்களை கொடுக்குறாரு. ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு, அவர் தான் இந்த படத்துக்கு வேணுங்கிறாரு, உடனே போய் கமிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. செலவு பண்ண பிறகு திடீர்னு இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இப்போ அவங்களும் எவ்வளோ பேசி பார்த்தா நடிக்கவே மாட்டேன் உங்கள் படத்தில் கிளம்புங்கன்ட்டு. அவங்க எங்கெங்கே போய் முட்டி மோதி கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, என் படத்தில் நடிக்கலைன்னா நான் ப்ரெஸ் மீட் வச்சு நீ என்னென்ன எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்கிறத சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க இறங்கிட்டாங்க. இதே நேரத்தில் அனுபமா பரமேஸ்வரன் துருவ் விக்ரம் மீது அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்க பல மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 தாக்குதல்னா என்ன வர உடனே அவங்க அப்பா உஷாராயிட்டாரு, யாரு விக்ரம். உடனே அந்த தயாரிப்பாளருக்கு பேசி நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசியிருக்காரு. பிலிம் சேம்பர்ல இருந்து அந்த தயாரிப்பாளரை தொடர்பு கொண்டு நாங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம், நீங்க பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணிருக்காரு. இதுதான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா, இது எந்த விதத்தில் சால்வ் ஆகும்? ஒருவேளை துருவ் வந்து செலவு பண்ண பணத்தெல்லாம், அதாவது இந்த படத்துக்காக செலவு பண்ணது, அட்வான்ஸ் கொடுத்தது, எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்குறாரா அல்லது டேட்டு கொடுக்குறாரா? இது 2 தான். இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இவங்க 2 பேரும் கேட்டுக்கொண்டதற்காக அந்த தயாரிப்பாளர் தற்போதைக்கு ஒரு கேப் விட்டுருக்கு, இடைவேளை. சரி சரி. மெயின் பிக்சர் வந்து வரும். அது பாசிட்டிவா இருந்தா நல்லது, நெகட்டிவா இருந்தா துருவுக்கு ரொம்ப கெட்டது. ஓகே ஓகே. இல்ல ஒரு வகையில பார்க்கும்போது விக்ரம் சாருக்கு வந்து லார்க் இப்பனால பிரச்சனை, துருவ் அவருக்கு அனுபவம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்களும் வந்து சினிமாலையும் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள், ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்து எந்த இடத்துல வந்து ஒழுக்கம் தவறுதோ அந்த இடத்துல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வருதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணமா இருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். நன்றி.